கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பு வாழ்த்துக்கள் சபையாருக்கும் நண்பர்களுக்கும், குறிப்பாக வாலிப சமுதாயத்திற்கும். வாலிபர் எழுப்புதல் முகாம் திருச்சியில் ஆகஸ்ட் 15 அருமையான அண்ணன் மோகன்சியை கொண்டு டேவிட் கணேசன் நடத்துகிறார். மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அவர்களுடைய இயக்கம் 1,00,000 வாலிபர்கள் இந்த நாளிலே திரண்டு தேவனுக்கு தங்களை அர்ப்பணிக்க வேண்டாம். வாட்டிய விஷயம் மகிழ்ச்சியா இருக்கிறது. நாம் செய்ய வேண்டியது என்ன? இதில் ஒத்துழைப்போம், வாலிபர்களை கொண்டு வருவோம். சபையாரே, வாலிபர்களே, எழும்புவோம். கிதியோன் போல எழுந்து கட்டுவோம். வாருங்கள், வாலிப சமுதாயத்தை கட்டுவோம். தேசம் வாலிபர்கள் கையில் இருக்கிறது. இந்த அருமையான டேவிடுடைய இயக்கம் 1,00,000 வாலிபர்கள் பங்கு பெறணும். அவர்கள் ரட்சிக்கப்படணும். ஒவ்வொருவரும் அபிஷேகம் பெற்று கடைசி கால எழுப்புதலின் ஆயுதங்களாக மாற வேண்டும். வாட்டிய தரிசனம், எவ்வளவு அருமையான தரிசனம். நிச்சயமாய் நாம் ஒத்துழைப்போம், இந்த தரிசனம் நிறைவேற. நன்றி அப்பா. அப்படியே ஒரு நிமிடம் ஜபிப்போமா. ஹல்லேலூயா. தகப்பனே, கோடி கோடி ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி. இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக எங்கள் அருமையான அண்ணன் மோகன்சியை எழுப்பி இருக்கிறீரே ஒரு ஆயுதமாக. உமக்கு நன்றி. டேவிட் கணேசனை தேவரீர் பயன்படுத்தி கொண்டு வருகிறீர். உமக்கு நன்றி. இந்த வாலிபர் முகாம் வெற்றிகரமாக முடிய நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பன் கொடுத்த தரிசனம் நிச்சயமாய் உம்முடைய நாமத்தில் இது ஜெயமாய் முடியும். நன்றி சொல்லுகிறோம். உமக்கு நன்றி. டேவிட் இயக்கம் 1,00,000 வாலிபர்கள் பங்கு பெறணும். அவர்கள் ரட்சிக்கப்படணும். ஒவ்வொருவரும் அபிஷேகம் பெறணும். கடைசி கால எழுப்புதலின் ஆயுதங்களா மாறணும். நன்றி அப்பா. இந்த இயக்கம் நிறைவேறுவதற்காய் நன்றி. நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இன் ஜீசஸ் நேம், ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென். உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். அருமையான எங்கள் அன்பு சகோதரன் டேவிட் கணேசன் அவர்கள் விசேஷமாக 1,00,000 வாலிபர்களை கர்த்தருக்காக எழுப்ப வேண்டும் என்று சொல்லி ஆகஸ்ட் 15 திருச்சியில் ஒரு மாபெரும் கூட்டத்தை அவர் அன்பு அண்ணன் மோகன்சி லாசரஸ் அவர்களோடு கூட இணைந்து நடத்துகிறார்கள். தேவனுடைய பராக்கிரமத்தை இந்த உலகம் அறிய வேண்டும். ஒரு நாள் பராக்கிரமசாலியாய் அன்றைக்கு கர்த்தர் கிதியோனை அடையாளப்படுத்தினார். அதை போல இந்தியாவிலே மறைந்து கிடக்கிற ஊழியக்காரர்களை, தேசத்தை கலக்குகிற வாலிபர்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த கூட்டங்கள் விசேஷமாக திருச்சி மாநகரத்தில் மகிமையாய் நடக்கப் போகிறது. இதுவரை தமிழ்நாட்டில் அன்றைக்கு கிதியோன் முன்பதாக ஒரு மயிருள்ள ஒரு தோலை போட்ட போது அன்று அந்த தோல் மாத்திரம் நனைந்திருந்து அது கசக்கி பிழியப்பட்ட போது அடுத்த நாளிலே ஒரு கிண்ணம் அளவு அந்த பனி நீர் இருந்தது. அந்த அபிஷேகம் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேசமெங்கும் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஏதோ ஒரு சில இடத்திலே அங்காங்கு பெய்த ஒரு சின்ன அபிஷேகம் எழுப்புதலின் காலங்கள் மாறி தேசமெங்கும் பின்மாறி காலமாக வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரை ஒரு கிண்ணத்தின் தண்ணீர் எடுத்து கால்களை கழுவி அவர்களை தேசமெங்கும் அனுப்பும்படி அவர் அவளை புறப்பட சொன்ன போது தேவனாகிய கர்த்தர் கூட இருந்து அற்புதங்களும் அடையாளங்களும் நடத்தினது போலவே இந்த கூட்டங்களில் ஆரம்பிக்கிற அற்புதங்களும் அடையாளங்களும் தேசமெங்கும் பரவும். கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயமாய் மாறும். தேசத்தை கலக்குவோம், வாருங்கள். அனைவரும் திரண்டு சபை சபையாக, கூட்டம் கூட்டமாக, வாலிபர்கள் இணைந்து தேவனை மகிமைப்படுத்தி சந்தோஷத்துக்கு மாத்திரமல்ல தேசத்தை கலக்குவோம் என்கிற தைரியத்தோடும் பாரத்தோடும் வந்து தேவனை மகிமைப்படுத்துங்க.
பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வாராக. God bless you. பாருங்க, ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன பேசுன்னு சொல்லும் போது ஆண்டவர் ஒரு சாப்டருக்கு ஒரு கீவேர்டு மட்டும் ஒரு சில வேர்ட்ஸுகளை ஆண்டவர் கற்றுக் கொடுக்க சொன்னாருங்க. எப்பொழுதுமே ஒரு அதிகாரம் வாசித்தா அதில் ஒரு கீவேர்டு இருக்கும். எனக்கு பிடிச்ச வார்த்தை தான் அந்த கீவேர்டு, திறவுகோள் வார்த்தை அப்படின்ட்டு நான் எடுத்துக்கிறோம். ஆண்டவர் பேசுகிறதே எனக்கு முன்னாடியே பிரசங்க ரெடி பண்ணுறதுக்கு பைபிள் ஞானம்னா கிடையாதுங்க, அறிவெல்லாம் கிடையாதுங்க. எனக்கு எல்லாரையும் மூஞ்சியை பார்த்தா எனக்கு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவார், ஒரு வேர்டு தீர்க்க தரிசனம் சொல்லுவார். அதை வச்சு தான் பிரசங்கம் பண்ணுவேன். நான் ஒரு மெட்ராஸில் ஒரு சர்ச்சு ஒரு சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்காக பிரசங்கம் பண்ண போனேன். காலையில் ஃப்ளைட் எடுத்துகிட்டு போயிட்டு சாயங்காலம் வந்துடுவேன். 1/2 மணி நேரம் தான் பிரசங்கம். 1/2 மணி நேரத்துக்கு 50 ரூபா செலவழித்து போயிருக்கிறேன். அங்கே போய் எல்லாம் உட்காந்தாச்சு. இன்றைக்கி எவ்வளோ பேர் வருவாங்கன்னு கேட்டால் 64 பேர் பேரை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. என் ஒய்ஃப் ஃபோன் அடிச்சா 64 எவ்வளோ பேர் வரப்போகிறாங்க, பத்திரம் போயிட்டீங்களா? ஆமாப்பா எல்லாம் போயாச்சு, ஃப்ளைட்டு கரெக்டாக லேட்டில் வந்தாச்சு, உட்காந்துட்டேன். இப்போ எல்லாம் தான் ஒன்றே விளையாகிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க, நான் பிரசங்கம் பண்ணிடுவேன்னு. எவ்வளோ பேர் வரப்போகிறோம்? 64 பேர். அவங்க என் ஒய்ஃப் சொன்னான், எப்பா ஒழுங்காக பேசுங்க. அவங்கன்னா சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குற 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்குவான். ஆளுக்கு ஒரு 1000 ரூபா வச்சாலே இன்றைக்கி வீட்டுக்கு வரையில் எவ்வளோ ரூபாயோட கொண்டு வரணும்? சத்தமாக சொல்ல, 64,000 கொண்டு வர வேண்டாமா? காசு ரொம்ப பசியாக எவ்வளோ பேருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு, பாவம். எப்படி சொன்னால் என் ஒய்ஃபு கீழ்படி நானும் பிரசங்கத்தை ஆறுதலாக ஒரு வார்த்தை பேசுகிறோன்னு எழுத்துங்க. உங்கள் துக்கம் பார்த்தீங்களா சொல்லிவிடு. இது என்ன வாசனம்? நம்பர் சொல்லுங்கள், பைபிளை திறக்காம நம்பர் சொல்லுங்கள். யார் எவ்வளோ கை தட்டுங்க. எனக்கு இந்த வசனம் தெரிலங்க, பெரட்டி பார்த்து தெரிலங்க, நம்பர் சொல்ல வேண்டாமா? நானே யோசிச்சேன், ஏசப்பா ஏதாவது ஒரு வார்த்தையை காமிங்க, ஆறுதலான வார்த்தைங்க காமிக்கல. அவன் பாட்டு பாடுறவன் இது முடிச்சோடனே டேவிட் கணேசன் பிரசங்கம் பண்ணுவான்ட்டான். எனக்கு பிரசங்கம் கிடைக்கல, சும்மா இடத்தையாவது போய் அங்கே போய் பேச முடியுமா? வார்த்தை வேணும்ல. நான் ஆண்டவரிடத்தில் ஜெபிச்சு, ஆண்டவரை நான் பாட்டு பாடுறேன்னு இன்னொரு ஸ்டான்ஸாக படியப்பா, ஒன்றும் பிரசவம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி ஏசப்போ ஏதாவது தாங்கன்னா ஆண்டவர் எங்கள் ஆவிக்குரிய கண்ணை திறந்து ஒரு விசன் காமிக்கிறார். அதில் ஏசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுற 2 கள்ளர்கள் நடுவில் ஏசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட காட்சி எனக்கு தெரியுது. ஆண்டவர் இதையும் காமிக்கிறேன், இதான் பிரசங்கத்தை அழைப்புங்கிறாரு. கள்ளர்கள் நடுவே இயேசு. சொல்லுங்க. ஆங்கிலத்தில் திருடர்கள்னே போட்டிருக்கு, திருடர்கள் நடுவே இயேசு. 2 திருடர்கள் மத்தியில் ஏசப்பாவை சிலுவையில் அடித்தாங்க. இன்னைக்கு மட்டும் காரைக்காலில் வந்தாருன்னா எத்தனை திருடர்கள் கிடைப்பாங்கன்னே தெரியல. இங்கிட்டு ஒரு 10,000 திருடர்கள், இங்கிட்டு ஒரு 10,000 திருடர்களில் அங்கே அடிச்சிடலாம். இதை போய் பிரசவம் பண்ண காசு தருவாங்களாங்க? என் ஒய்ஃப் ஒரு ஆறுதலாக பேசுங்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இங்கே 64 திருடர்கள் இருக்காங்க, அவங்க நடுவில் தான் நான் இருக்கேன்னு பிரசவ பேசுகிறாங்கிறாரு. ஐயோ போச்சு, காசு போச்சுங்கிற மாதிரி தான். பாருங்க, இப்போ அவங்கள்ட்ட கேட்ட யாராவது இங்கே திருடர்கள் இருக்கீங்களா, கை தூக்கு சொன்னங்க. ஒரு பையனும் கை தூக்க மாட்டுறாங்க. அப்போ இவனை நல்லவங்க போல் இருக்கு. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேங்க, பிரதர் கொஞ்சம் திருடுவேன் பிரதர் அப்படிங்கிறவங்க வலது கை தூக்குங்க. பாருங்க எவ்வளவு நல்லவர் இருக்கீங்க பாருங்க. நான் இப்போ கேட்குறேன் பாருங்க, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ஏசப்பா தர்றாருங்க. 24 மணி நேரத்தில் தசம பாகத்தை கொடுத்தோம்னா 10க்கு 1 கொடுத்தோம்னா அப்போ 24 மணி நேரத்துக்கு எவ்வளோ கொடுக்கணும்? 2:40 நிமிஷம் கொடுக்கணும்ல. இப்போ நான் போய் சொல்லாமல் சொல்லணும், டெய்லி ஆண்டவருக்காக 2 மணி நேரம் 40 நிமிஷம் 2 மணி நேரம் பைபிள் வாசிக்க, ஜெபம் பண்ண, ஊழியம் செய்ய நான் கொடுக்குறேங்கிற புண்ணியவான்கள்லாம் கை தூக்குங்க. பூரா திருடர்கள் தானா? பக்கத்தில் கை கொடுங்க, திருடர்களே வருக. சொல்லுங்க சும்மா சொல்லுங்க, ஒன்றும் கோச்சுக்கிற மாட்டாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, வெக்கமான சூடு சோறுனா கிடையாது. அல்லேலூயா. அப்போ திருடர்கள் ஜாஸ்தி அவங்க சர்ச்சில். நேரத்தை திருடுறீங்க, அன்பு கிறிஸ்தவ நண்பர்களை, நேரத்தை திருடுறீங்க. இன்னும் பாருங்க, உங்களை ரட்சிக்கும் போதே சவுல பவுலா மாற்றும் போதே 3 பர்பஸ் சொல்றாரு. இஸ்ரவேல் புத்திரருக்கு, ராஜாக்களுக்கு, புறஜாதிகளுக்கு மத்தியில் நான் பயன்படுத்த போகிற பாத்திரம் என்று சொல்லுகிறார். சும்மா காட்சிக்கு ரட்சிக்கல, அப்புறம் சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு உசுறு கொடுத்தது, உங்களை ரட்சித்தது, உங்களுக்கு வீடு கொடுத்தது, வேலை கொடுத்தது எதுவும் சும்மா கிடையாது. இந்த சர்ச்சை கொண்டு வந்தது சும்மா கிடையாது. இது ஆண்டவர் எனக்கு சொல்ற வார்த்தையின்படி இந்த சபை உலகம் முழுவதிலும் எழுப்பதை கொண்டு வருகிற ஒரு திருச்சபை இது. அல்லேலூயா. நீங்க மறைந்து இருக்கணும், எழுதி வைத்துக்கணும். ஒரு நாள் வரும் இந்த உலகமே உங்க திருச்சபையை திரும்பி பார்க்க போகிறது. எப்படி இந்த திருச்சபையில இவ்வளவு பெரிய மாற்றம் இருக்கிறது, எப்படி இத்தனை ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், எல்லாம் திரும்பி. இதெல்லாம் பைபிள் காலேஜா மாத்திர வேண்டி தான். எங்க இவ்வளவு பேர் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இங்க எல்லாம் நிரம்பி இருக்கணும். உங்க சர்ச்சு வேற பக்கம் இருக்குது, பக்கத்தில் சொல்லுங்க. நம்ம சர்ச்சு வேற இடத்துல கட்ட போறோமா சொல்லுங்க.
வேற இடத்துல ஒரு 10 ஏக்கர்ல இடம் வாங்க, 1 ஏக்கர்ல சர்ச்சு கட்டிருங்க பாஸ்டர், அதுல ஒரு 1,00,000 பேர் ஒரு ஆராதனைக்கு உட்காரணும். கை தட்டுங்களேன். 1,00,000 பேரா? நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு 1000 பேரை கூட்டு வந்துருவீங்க. உங்களை ஒருத்தரை பார்க்கும்போது ஒருத்தரை பார்க்க மாட்டாருங்க, உங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஆயிரங்களை பார்ப்பார் ஐயா. மோசையை பார்க்கும்போது மோசே ஒருவனை பார்க்கவில்லை. மோசே பிறந்தவுடனே அவன் இறக்கணும், கொலை பண்ணணும், ஆனால் அவனுக்கு ஜீவனை கொடுக்கிறார். எதற்காக? இவனை உருவாக்கி இவன் மூலியமாக இஸ்ரவேல் ஜனங்கள், எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான ஜனங்கள் விடுதலையை பார்க்கிறார் ஒரு மனிதனை பார்க்கும்போது. அன்பு கிறிஸ்தவ நண்பர்களே, உங்க ஒவ்வொருத்தரையும் உங்களை ஒருத்தரா பார்க்கல, உங்களுக்கு பின்னாடி ஆயிரங்களை பார்க்கிறார் ஐயா. கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க என்ன என் பெண் என்கிட்ட நீ கேட்டீங்கன்னா 1000 பேர்களை உங்களை கொண்டு ரட்சிப்பிற்கு, 1000 ஆத்துமாக்களை இந்த சபையில சேர்க்கப்படுவதற்குன்னா ரகசியங்களை சொல்லிக் கொடுப்பேங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிள்ங்க. இப்போ இங்க இருந்த கல்யாணமானவங்க எல்லாம் நான் லவ் மேரேஜ் பண்ணேன் அப்படிங்கிறவங்க இதுங்க. லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா விட்டுருங்க. லவ் மேரேஜ் பண்ணுறதுக்குன்னா ஒரு 10 பேர் வேணும் தெரியுமில்ல. பொண்ணை எப்படி தூக்குறது, ஏதாவது அங்கே கையெழுத்து போடணும், ஸ்பை வேணும், எப்படி டைம் இருக்கணும், ஹெல்ப் இல்லாமல் எப்படிங்க தூக்குறது? நீங்கள் 10 ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்ட நீங்கள் என்ன கிறிஸ்தவங்க? 10 பேர் வேணும்ல. நீங்கள் கொரோனா மாதிரி உங்கள் வீட்டில் ஜெபக்கூட்டை வைக்கணும். நான் சொல்கிறேன், சொந்த வீடு வச்சுருக்கீங்களோ வாடகை வீடு வச்சுருக்கீங்களோ, உங்கள் வீட்டில் ஒரு ஜெபக்கூட்டம் தொடங்கணும். பக்கத்தில் சொல்லுங்கள். இல்லாட்டா சீக்கிரமா உங்க வீடை பிடுங்கி யார்ட்டையா கொடுத்துருவாரு. பார்த்துக்கோ, என்கிட்ட கொடுத்துருவாரு. நான் தான் நல்லா ஊழியம் செய்யறேன். பைபிள் போட்டிருக்கேங்க, நான் இல்லைங்க. உள்ளவனவனோ உங்க வீடு எது கொடுத்தாரு? இப்ப இங்க இருக்கிற நீங்க எல்லாம் ஒரே காமன்ல குடியிருக்கிறீங்க. இயேசு நம்மோட பாஸ்டர், இயேசு நம்மோடு சபை விசுவாசிகள் தங்குற வளாகம் இது அப்படின்னு ஒரே காமன்லயா இருக்கீங்க. அவ்வளவுதான், பெரிய சண்டை ஆயிரும். எல்லாரும் உங்களை 8 திசையில சதுரி வச்சிருக்காருல்ல. எதுக்கு? நீங்க உங்க திருச்சபையில உங்க தெருவில் உங்களை கொண்டுதான் ஒரு பிரான்ச் சர்ச் தொடங்க போகிறார். கை தட்டுங்களேன். அந்த தெருவில் இருக்கிறவங்களுக்கு நீங்க தான் உத்தரவாதி. உங்க வீட்டில் ஒரு ஜெப கூட்டம் தொடங்கணும். கொரோனா மாதிரி அவன் என்ன சொல்றான், கொரோனா அப்போஸ்தலர் 10 போய் வாசி பாருங்க. அவங்க அங்க உறவுக்காரங்களை கூப்பிடுறான். உங்க சொந்தக்காரங்க நீங்க கூப்பிட்டா வருவாங்களா? உங்க சித்தப்பன், பெரியப்பன், அண்ணன், தம்பி, சகல, மச்சான் எல்லாரும் வருவாங்களா? வரணும். வரலாட்டா உங்களுக்கு நரகம் தான். இன்னைக்கு போய் உங்க சொந்தக்காரர்கள்ட்ட பேசாத சொந்தங்களை பேசி வைங்க, சிரிச்சு வைங்க. எங்க இடத்துல ஒரு ஜெபக்கூட்டை வைக்கிறோம், வா மாப்பிள்ளைன்னு சொல்லி கூப்பிடணும். நீங்க கூப்பிட்டா அவன் உறவுக்காரங்க வரணும். அடுத்து விசேஷ சிநேகிதர்களை கொரோனை கூப்பிடுறான். நீ அப்போஸ்தலர் 10 வாசி பாருங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஹலோ, நீ கூப்பிட்டா வருவான். நீங்க ஏன் வரல? வாடா நண்பா, நீ எங்க சர்ச்சு முடிஞ்ச உடனே போய் ஒரு பிரியாணி கடையில் பிரியாணி சாப்பிட மாட்டேன். கூப்பிட்டு வந்திருக்கணும் இல்லைங்க. உங்க வீட்டை கூப்பிடணும், உங்களுடைய தாளந்துகளை பயன்படுத்தணும். உங்கள் வீடை இயேசு கிறிஸ்துவினுடைய வருகிற இடமாக. அந்த கொரோனா வீட்டில் அவர் சொல்றார், பிரசங்கம் பண்ணி முடிக்கலங்க, அங்க ஆண்டவர் எல்லாரையும் பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பி விடுகிறார். கை தட்டுங்களேன். அல்லேலூயா. உங்க வீடை ஏசப்பாவுக்கு ஒரு நாளாவது 1 மணி நேரம் கொடுக்கணும். இல்லாட்டா நீங்க சீக்கிரமா வாடகை விட்டு போயிருவீங்க. பார்த்துவாங்க. நான் சொல்லங்க, பைபிள் சொல்லுதுங்க. பைபிள் சொல்லுது. நான் சொல்றேன், ஒவ்வொருத்தருக்கும் வைராக்கியம் பாருங்க. சவுலை பவுலாக மாற்றும்போது 3 விதமான நம்பிக்கை வைக்கிறார். இதை யார்கிட்ட சொல்ல தெரியுமா? அனனியாவிடத்தில் சொல்லுகிறார். இன்னைக்கு என்ன கணேசனை கொண்டு வந்தார்? உங்கள் திருச்சபையில பெரிய ஒரு இலக்கு இருக்கிறது. உங்கள் திருச்சபை கொண்டு உலகம் முழுவதிலும் எழுப்பலை கொடுக்க போகிறார். உலகத்துக்கு வெளிச்சமாக, உப்பாக உங்கள் திருச்சபை ஆண்டவர் மாற்ற போகிறார். இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்கிறது. உங்கள் நிமித்தமாக உங்க ஊருக்கு ஏர்போர்ட் வரப்போகுதுங்க. கை தட்டுங்களேன். அல்லேலூயா. நீங்க உருப்படணுங்க. பக்கத்துல சொன்னீங்க, உருப்பிட்டா எதனா நடந்துடும் சீக்கிரமா. நீங்க ஒவ்வொருத்தரும் 1000 பேரை கூட்டு வரணும். இப்ப அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்ககிட்ட இப்ப ஒரு சில கேள்வி கேட்க போறேன். இந்த கட்டமூட்ட சண்டை என்ன சொல்லுங்க, தயவு செய்து. உங்க கல்யாணத்துல எவ்வளவு பேருனே வந்தாங்க? இப்போ பாருங்க, 500 பேர் சேர்த்துட்டாரு பாருங்க. என்ன அழகா இருக்கிறார். அதான் என்ன செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? என்ன செஞ்சிருப்பாரு? என் கல்யாணத்துல 2000 பேர். எங்க அம்மாவுக்கு சரஸ்வதி சரி, கணேசா நீ வாட்டுக்கு சொந்தக்காரங்கிட்ட பதவி வைக்கிறது உம்முன்னு கொடுக்கூடாரா? கல்யாணத்துக்கு வர மாட்டாடா, சிரிக்கல் விடா, கல்யாணத்துக்கு வாங்க.
இந்த நம்ம வாலிபர் முகாமுக்கு இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாரும் உங்கள் சர்ச்சில் மீட்டிங்னா இருங்க. இருந்தாலும் உங்கள் சொந்தக்காரங்க திருச்சியில் அங்கங்கே இருப்பாங்களே, சொந்தக்காரங்க ஃபோன் அடித்து உங்கள் மாமன் மச்சன் சித்தப்பன் பெரியப்பன் 1 விட்ட அண்ணன் 2 விட்ட அண்ணன் சின்ன மாமியார் பெரிய மாமியார் தாய் மாமன் ஆய் மாமன் யாருனாலும் சரிங்க, ஊரில் இருக்கிறவனா ஃபோன் போடுங்க, சொல்லணும் இந்த வாலிபர் முகாம் திருச்சியில் நடக்குது, நான் ஒரு வேனுக்கு ஒரு 10,000 ரூபாய் தர்றேன், நீ கூப்பிட்டு வாலிபர் முகாம் போடான்னு சொல்ல வேண்டிதான். வாங்க வாயில் இருக்க முத்தா வந்துடுறோம் போய் சொல்றீங்க. எவ்வளவு உங்க வீட்டு கல்யாண வேலைகளுக்குன்னா எப்படி போனோம்? நானா எங்க பத்திரிக்கை வைக்கும் மனசுக்குள்ள எங்க சொந்தக்காரர்களை பார்த்தா பூரா உருப்படாதவங்க, தண்ணி வண்டிகள், ரவுடி பசங்க எல்லாம். இவங்களை பார்த்தா சிரிப்பு வருமா? மனசுக்குள்ள நாசமா போறவங்களை என் மனசுக்குள்ள வஞ்சிக்கிட்டு இருப்போங்க. பொய்யா சிரிப்பா? கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு இந்த 2 கண்ணை வலிக்குங்க. எவ்வளவு தெரியுமாங்க? இப்படியே கல்யாணம் வச்சு 2000 பேர் எங்க கல்யாணத்துக்கு வந்துட்டான். நான் சொல்றேன், ஏன் கல்யாணத்துக்கு 2000 பேர் வந்துட்டான். இது ஏசப்பாவுடைய கல்யாண வீடுங்க சபைங்கிறது. நீங்க வாட்டி சும்மா வந்துட்டீங்க. உங்களுக்கு அறிவு இருக்காங்க இப்படி சொல்ல முடியுமா? நான் தான் உங்களை திட்ட மாட்டேன்னு சொல்லிட்டேனே. அல்லேலூயா. எல்லாரும் செயல்படணுங்க. ஆண்டவருக்காக வேலை பார்க்கணும், நான் டைம் எடுக்கணும். மீதி 6 நாள்ல டெய்லி 1 மணி நேரம் சும்மா இருக்கீங்களாங்க. மற்ற 20 நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அங்க சும்மா இருக்கிறவங்களை போய் சும்மா இருக்கிற வாப்பா வேலை இருக்குதுப்பா வாப்பா, நீங்க சும்மா இருந்தா சர்ச்சுக்கு வந்து வேலைக்கு வந்துருங்க. சும்மா போய் ஒரு வீட்டுக்கு போங்க, ஆண்டவரை பத்தி சொல்லுங்க. மத்தியானம் கடை வீதிகளில் சும்மா இருக்கான் ஒரு சிலர், அவனை வா வா உனக்கு சம்பளம் தரேன் வான்னு கூப்பிடுறாரு. 1 மணி நேரம் தான் இருக்குது, 1 மணி நேரம் வேலை பாரு என் திராட்சை தோட்டத்தில், உனக்கு நான் சம்பளம் தரேன் கூப்பிடுறாருங்க. இங்க இருக்கிற நீங்க 1 மணி நேரமாவது சும்மா இல்லாதபடி அம்பானி அதானியா இருக்குங்கிற கை தூக்குங்க. நீங்க எப்பயுமே சும்மா தான் இருப்பீங்க போல் இருக்கு. அப்ப ஊழியர் தேவன் பைபிள்ல முழு நேர ஊழியர் பகுதி நேர ஊழியர் பிரிவினம் கிடையாதுங்க. இங்க இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டுடைய ஊழியக்காரர்கள், மிஸ்டரிகள். ஐயா, உங்கள் ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறார், உங்கள் சபையை கொண்டு உங்களை கொண்டு 1,00,000 பேர்கள் கொண்ட திருச்சபையை கட்ட போகிறார். 1,00,000 பேர்கள் பாஸ்ட் வரைபடம் இன்னைக்கு வரைஞ்சிருவார். அது மீதி முன்னாடி 9 ஏக்கர் எல்லாம் காரு எல்லாம் நிறுத்துறதுக்கு தான். ஒரு ஏர்போர்ட் கூட நிறுத்திட வேண்டியதான், குட்டி ஃப்ளைட். அல்லேலூயா. என்ன சொல்றேங்க? தரிசனத்தை பார்க்கணும். நீங்க உருப்படணுங்க. பக்கத்து சொல்லு, நீங்க உருப்படணுமா சொல்லுங்க. சவுல பவுலா மாத்தம் 3 பர்பஸ் வைக்கிறார், அதை அவர் நிறைவேற்றுகிறார். நான் சொல்றேன், உங்களை ரட்சிக்கும் போது ஒரு பிளான் வச்சிருப்பார்ல, இந்த சர்ச்சில் சேர்க்கும் போது ஒரு பிளான் வச்சிருப்பார்ல. இப்போ மனச்சாட்சி படி சொல்லுங்க, என்னை எதற்காக ஆண்டவர் நம்பினாரோ, எதற்காக எனக்கு ஜீவனை கொடுத்தாரோ, எதற்காக வேலை கொடுத்தாரோ, எதற்காக எனக்கு ரட்சிப்பு அபிஷேகத்தை கொடுத்தாரோ, அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றி விட்டேன், ஆண்டவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இதுவரை வாழ்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவங்க கை தூக்குங்க பார்ப்போம். அப்ப நீங்க அவருடைய நம்பிக்கை திருடர்களா? திருடர்களா? நம்பிக்கை திருடர்களா? பக்கத்துல சொல்லுங்க, நம்பிக்கை திருடரே. சொல்லுங்க, சொல்லலாட்டா நரகம் தான். சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க. என் ஆண்டவர் இப்ப ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது ஆண்டவர் என்கிட்ட ஒரு நாள் ரொம்ப சோம்பலா, ஒரு நாள் கேம்பை கேன்சல் பண்ணிடுவோம், ஏன்னா அதுக்கு 1.5 கோடி ரூபா வேணும், கிரவுண்டே 2 மாதத்துக்கு முன்னாடி தான் கிடச்சிதுங்க, 2 மாதத்தில் எப்படி தமிழ்நாடு ஃபுல்லாக ரீச் பண்ண முடியும், வேண்டாம் அப்படி யோசித்தா ஆண்டவர் என்னை கடிந்து கொள்றார். உனக்கு கொடுத்த ரட்சிப்பை, உனக்கு செஞ்ச அற்புதத்தை, உனக்கு கொடுத்த ஐஸ்வர்யத்தை, உனக்கு கொடுத்த வரங்களை இன்னொரு கணேசனி, இன்னொரு முருகனுக்கு முனியாண்டி கொடுத்துருந்தா உன்னை மாதிரி இப்படி முறுமுறுக்க மாட்டான், உன்னை விட எனக்கு லாபம் கொடுத்துருப்பான். ஆண்டவர் சொல்கிறாருங்க, எச்சரிக்கிறார். பி கேர்ஃபுல். ஒன்றருக்கு ஊழித்து பிடிங்கி இன்னொருத்தனை கொடுத்துருவோம் பார்த்துக்கோ. இப்போ பயந்துட்டேன்னு, ஆண்டவரே சரி ஆண்டவரே நான் வைக்கிறேன், யூத் கேம்ப் வைக்கிறேன். இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை, உனக்கு செய்த அந்த அற்புதத்தை, உனக்கு கொடுத்த ஐஸ்வர்யம், பணம், ஆசீர்வாதம், வீடு, காரு, 2 வீலரை உங்கள் தெருவில் இருக்கிற இன்னொரு நபருக்கு கொடுத்துருந்தால் உன்னை விட அதிகமாக லாபம் கொடுத்துருப்பாங்களா? உன்னை விட அதிகமாக ஆத்துமாக்களை பிரயோஜனமாக இந்த சபையில் சேர்த்துருப்பாங்களா? எச்சரிக்கையாக இருங்க. ஆண்டவர் எஸ்தர் மொர்தெகாய் மூலியமாக சொல்கிற வார்த்தை, இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாக இருக்கும்படி ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வேறு இடத்திலிருந்து வரும்.
இங்க இருக்கிற ஒவ்வொரு பர்பஸ், நம்பிக்கை துரோகியா இருக்கிறோம், நம்பிக்கை திருடரா இருக்கிறோம். என் பைபிள்ல ஒரு கதை இருக்குங்க, ஒரு சம்பவம் இருக்குங்க, நான் சொல்றேன். இது உங்க பைபிள்ல இருக்கா, இது கதையா நிஜமானா சொல்லுங்க. சரிதாண்ணா? என்னன்னு கேட்குறீங்களா? நான் சொல்கிறேன் பாருங்க. ஆண்டவர் வனாந்திரத்தில் பிரசங்கம் பண்ணிட்டாரு. அங்கே 3 நாள் பிரசங்கம் பண்ணி இவங்களை திரும்பி அனுப்பும்போது சும்மா அனுப்ப மனசு இல்லை, எதையாவது கொடுக்குன்னு நினைக்கிறார். இன்னைக்கு பாருங்க, கடைசி உங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணுவேன். இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு அற்புதத்துக்கு தான் ஜெபம் பண்ணுவேன். நீ வாட்டுக்கு 5-10 ஜெபக்கும் பண்ணக்கூடாது. உனக்கு அள வைக்கிற ஒரு அற்புதத்துக்காக எங்கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாரும் என்னெல்லாம் எங்கூட சேர்ந்து எந்த அற்புதத்துக்காக ஜெபிக்க போறீங்களோ அந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்து தான் உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்ப போகிறார். குழந்தை இல்லாதவங்களுக்கு அடுத்த வருஷம் இதே நேரத்தில் குழந்தையோட வர போறீங்க. வீடு கட்டி கொடுக்க போறார், வேலை கொடுக்க போகிறார், சுகம் தர போகிறார், இரட்டிப்பான நன்மைகளை தர போகிறார், இழந்ததை திரும்ப தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிங்க இன்னைக்கு வந்துட்டு சும்மா அனுப்புவாரு? நான் இப்போ யூத் கேம்ப் ஆயத்த வேலைகள் பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் ஒன்று சொல்றேன். மருத்துவச்சிகள் பைபிள் பற்றி யாத்ராமில் மருத்துவச்சிகள் 1ஆம் அதிகாரத்தில் அங்கே பாருங்க, அங்கே அந்த மோசஸை கொண்டு வரணும், அதான் சட்டம். பிறக்கிற ஆண் குழந்தையை கொண்டு விடணும், கழுத்தை நெரிச்சு கழுத்தை வெட்டி கொண்டு விடணும் பட்டயத்தினால். இவங்க ஆண்டருக்கு பயப்படுற பயத்தினால மோசஸை உயிரோடு விடுறாங்க. பிரசவம் எவ்வளோ நேரம் பார்க்கணும்? 1/2 மணி நேரம் 1 மணி நேரம். அந்த மருத்துவச்சிகள் ஆண்டவருக்காக ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அவங்க ஊழியம் செய்கிறாங்க, ஒரு உயிரை காப்பாற்றுறாங்க. இதன் மித்தம் ஆண்டவர் அங்கே போட்டிருக்கிறது வசனத்தில், இதன் மித்தம் மருத்துவச்சிகளுக்கு ஆண்டவர் நன்மை செய்தாராம். நான் சொல்றேன், நீங்க 1/2 மணி நேரம் ஆண்டவருக்காக தன்னை ஒப்பு கொடுத்து அந்த மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்வாரானால் இன்னைக்கு இவ்வளவு நேரம் சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு நன்மை செய்ய மாட்டாரா? கை தட்டுங்களேன். அடுத்த வசனத்தில் போட்டிருக்குது, அவர்கள் குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தாராம். அன்பு கிறிஸ்தவ நண்பர்களே, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற உங்களை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற 2வது தீர்க்கதரிசன வார்த்தை, உங்கள் குடும்பங்களை உங்கள் நிமித்தமாக தலைக்கும்படி செய்ய போகிறார். இன்றைக்கு அந்த அற்புதம் நடக்குங்க. நன்மை செய்வார், உங்கள் குடும்பங்கள் தலைக்கும்படி செய்வார். அல்லேலூயா. என்ன அன்புள்ள ஆண்டவருங்க. வெறுமையா அனுப்ப விரும்பல, கூப்பிடுறாரு, சீசர்களை கூப்பிடுறாரு. எப்பா இவங்களுக்கெல்லாம் நீங்க ஏதாவது சாப்பாடு கொண்டு போங்கிற. அவங்க காரைக்காலன்னு தெரியல, அந்த ஊருக்காரங்க 12 பேர். அவன் சாக்கு போக சொல்றான், ஐயோ வனாந்துரம் இவ்வளோ பணத்துக்கு எங்கே போக ஆய்வுன்னு சொல்கிறான் பாருங்க. ஆண்டு சொல்லி, இலை உங்கள்கிட்ட என்ன இருக்குட முதல்ல கொண்டு வாடாங்கிறார். அங்கே இருக்கிற சின்ன பையன், விவரம் தெரியாதவன், ஒரு தரம் சாப்பாடை அவங்க அம்மா கொடுத்து விட்ருக்காங்க. மீட்டிங் முடிஞ்ச உடனே, நீ இதை சாப்பிட்டு வந்துடுற, 5 அப்போ 2 மீன் சாப்பிடு, யாருக்கும் கொடுத்துறாதரா. எங்கள் அம்மானா எனக்கு ஸ்கூல் படிக்கையில் எனக்கு கறி முட்டை கொடுத்து விடுவாங்க. சொல்ல, டே கணேசா, உன் ஃப்ரெண்ட்ஸு கூட உட்காந்து சாப்பிடாது, தனியாக உட்காந்து சாப்பிடு. இம்மாட்டு கறி தொண்டை அவங்களுக்கு கொடுத்துருவேன். நான் தனியாக தாங்க உட்காந்து சாப்பிடுவேன். பாருங்க, ஒரு தடவை சாப்பாடு அவங்க அம்மா கொடுத்து விட்டுருக்குறாங்க. அவன் பாருங்க விவரம் தெரியாமல் ஏசப்பா கேட்குறான்னு சொன்னே போய் ஏசப்பா கையில் 5 அப்போ 2 மீனை கொடுத்துட்டான். என்னாச்சு தெரியுமா? அதை ஆண்டவர் பிளஸ் பண்ணி அங்க இருக்கிற எல்லோருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்து போஷிக்கிறார். மீதியாக 12 கூடை நிறைய எடுத்தார்கள். நல்லா இருக்குல்ல கதை? நல்லா இருக்கா? கதையா நிஜமா இது? நிஜம் சொல்றவங்க உங்க வலது கை தூக்குங்க, உங்க மூஞ்சிகள்லாம் ஏசப்பா பார்க்க. என்ன எல்லாரும் தூக்கிட்டாங்க? அப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நியாயமாக கேட்குறேன், உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு தர சாப்பாடை நீ தியாகம் பண்ணா ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இயேசு அற்புதம் என்பதை ருசி பார்க்கிறார்கள். நான் சொல்கிறேன், ரைட் தானே? அப்போ நீ தியாகம் பண்ணியிருந்தேன்னா உங்கள் சர்ச்சுக்கு 1000 வருவாங்களா மாட்டாங்களா? ஏன் வரல? நீங்கள் எல்லாம் கஞ்ச பிசினாரிகளான்னு தெரியலங்க, சுயநலவாதிகளான்னு தெரியலையங்க. எங்கள் ஊரில் சொல்ல எச்சிக்கைட்டு காக்கா வரட்டாதவங்க தெரியுமா உங்களுக்கு? அந்த இது காக்கா சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கான், திடீர்னு காக்கா வந்து மரத்தில் மேலே உட்காந்துருச்சு. ஐயோ சோறு இருக்கேன்னு நக்கிட்டேன். அடுத்து ஒன்றும் இல்லை, ஒத்த பருக்கள் அடுத்து காக்கா வரட்டுவாங்க. கிறிஸ்தவங்க எல்லாம் இப்படி இருந்தால் எப்படிங்க இந்தியாவில் எழுப்புதல் பார்க்கறது? நீ பாட்டுக்கு உன்ட்ட வர்ற வருமானம் எல்லாம் ஏசப்பா ஊழியத்துக்குன்னு ஒரு பங்கு இருக்குல்லங்க. உன்ட்ட கொடுக்குற ஒரு சொத்து பங்குல ஒரு பங்கு ஏசப்பா கொடுக்கணும். அந்த ஏழை விதவை ஒருத்தி இருக்கிறா, என்னை போல ஒரு ஊழியக்காரர் அங்கே போயிடுறாரு. எலியா போயிடுறாரு. அங்கே ஆண்டவர் சொல்றாரு, இங்க தண்ணி காகத்தை வந்து போசிக்கிறாரு. அம்பாட்டுக்கு ஒளிந்து கேரி தட்டில் இருந்தா இங்க தண்ணி வத்தி போகுது. உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ இங்கிருந்து கிளம்பி அந்த காரைக்காலில் இருக்கிற அந்த அம்மா வீட்டுக்கு போ, உன்னை போசிக்கும்படி கட்டளை இட்டுருக்கேங்கிறாரு. கமண்டு என்னது? நீங்க ஊழியம் செய்யணுங்கிறது சும்மா ஆப்ஷன்ல செய்யணும், செய்யாமலும் இருக்கலாம், கொடுக்கணும். அப்படியா? பிச்சு விடுவார் பிச்சு. கட்டளை இது, போசித்து தான் ஆகணும்.
பாருங்க, அந்த அம்மா பார்த்தா அந்த அம்மா உங்களை போல புலம்புற, ஐயோ நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு சாக போறோங்கிறாங்க. அவங்க சொத்துல என்ன, நானும் என் பிள்ளை 2 பங்கு சொத்துல போடுறாங்க. பக்கத்துல ஏழுங்க, உன் சொத்துல எத்தனை பங்கு போட போறீங்க சொல்லுங்க. ஆனா எத்தனை பங்கு போடுங்க, உங்ககிட்ட இருக்கிற சொத்துல ஏசப்பாவுக்கான ஒரு சொத்தை கொடுக்கணும். கை தட்டுங்களேன். எப்படி 1 லட்சம் பேர் கொண்ட சர்ச்சை கேட்டுறது? அல்லேலூயா. நான் சொல்றேன், தீர்க்கதரிசனம் ஒரு 10 ஏக்கர்ல இன்னைக்கே என்னச்சிங்க அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு இடத்த லேண்ட பாருங்க, அட்வான்ஸ் கொடுங்க. நான் சொல்றேங்க, ஒரு சிறிய பங்கு சொத்துல சிறிய பங்கு. என் வேதம் சொல்லுகிறது, பஞ்சகாலம் தீருமற்றும் அவளும் அவள் பிள்ளை அவள் சுற்றத்தார்களும் ஆண்டவர் ஐஸ்வர்யத்தினால் ஆசீர்வாதத்தினால் நிறைக்கிற ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஐயா, ஒரு நேர சாப்பாடை நீங்க ஆண்டவருக்கா தியாகம் பண்ணா என்னங்க, செத்தா போறீங்க. பக்கத்துல சொல்லு, ஒரு நேரம் சாப்பிடலாட்ட நீ செத்தா போற சொல்லுங்க. நீங்க ஹோட்டல்ல சாப்பிடுறவங்க நீங்க சாப்பிடுங்க, மாசத்துல ஒரு வாரத்துக்கு 1 சாப்பிடுறீங்களா, இனிமே 1 வாரம் மட்டும் 1 வாரம் ஹோட்டல்ல சாப்பிடுங்க. அந்த 1 வாரம் சாப்பாடை சர்ச்சில் காணிக்கையே தாங்க. முடிஞ்சா பாஸ்டர் சொல்லி எனக்கு கொஞ்சம் அனுப்பி விடுங்க, கொஞ்சம் காசு தேவை இருக்குது. நான் நல்லா பேசுறேன் இல்ல, நான் சொல்றேன், பூரம் தேடர்கள் ஐயா. இந்த செய்தி நிச்சயமாய் உங்களை செயல்பட தூண்டியிருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காய் ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? அப்படி என்றால் இந்த ஆகஸ்ட் மாத ஊழியங்களில் உங்கள் பங்களிப்பை கொடுக்க முன் வரலாமே. ஆகஸ்ட் 15 1 லட்சம் வாலிபர்களுக்கென திருச்சியில் வைத்து நடைபெற உள்ள வாலிபர் எழுப்புதல் முகாமிற்காக தனி ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும் அப்போஸ்தலர் 12:5 படி வீட்டு ஜெப கூட்டமாகவோ உபவாசம் இருந்தோ ஜெபிக்கலாம். இம்முகாமிற்கு உங்களுக்கு தெரிந்த 12 நபரையோ அல்லது அதற்கு மேற்பட்ட வாலிபர்களையோ அழைத்து வந்து உங்கள் பங்களிப்பை கொடுக்கலாம். இம்முகாமிற்கான மொத்த தேவைகள் சுமார் 1 கோடிக்கு மேல் உள்ளது. இந்த பெரிய தொகைக்கான ரூபாய் 1 லட்சமோ அல்லது இயன்ற தொகையையோ பொருத்தனையாக கொடுக்கும் குடும்பங்கள் எழும்ப ஜெபியுங்கள். ஒரு வாலிபனை இந்த முகாமில் பங்கு பெறச் செய்ய ஆகும் செலவு ரூபாய் 500 உங்கள் சார்பாகவோ அல்லது உங்கள் குடும்பத்தின் சார்பாகவோ ஒரு வாலிபனுக்கோ அல்லது அதற்கு மேற்பட்ட வாலிபனுக்கோ கொடுத்து உதவலாம். நமது பணித்தள கிராமங்களில் இருந்து வாகனங்கள் மூலம் வாலிபர்களை அழைத்து வர ஒரு வேனிற்கு ஆகும் செலவு ரூபாய் 10,000 அல்லது ஒரு பஸ்ஸிற்காகும் செலவு ரூபாய் 20,000 கொடுக்கும் நபர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இம்முகாமில் பங்கு பெறும் கிராமப்புற வாலிபர்களில் சுமார் 20,000க்கும் மேற்பட்டோர் வேதாகமம் இல்லாத பின்னணியிலிருந்து வருபவர்களே. அவர்களுக்கு வேதாகமம் கொடுக்க ரூபாய் 300 கொடுத்து ஒரு வேதாகமமோ அல்லது அதற்கு மேற்பட்ட வேதாகமங்களோ வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்களுடைய முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ தாங்க விரும்பினால் கீழ்கண்ட எண்ணை தொடர்பு கொள்ளவும். 7378000444. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.